வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் கிடைத்து இறையருளால் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு பிள்ளையாரப்பன் என்ன எழுதி போட்டிருக்காரு? வழக்கம் போல பாக்குறது தானே. இது என்னது? என்ன பிள்ளையாரப்பா நகைய போட்டு வச்சிருக்க உள்ள? அதுவும் 2 தலை இருக்கிற பட்சி. எனக்கு வேற க்ளூ வேணும். இதெல்லாம் ஒன்றும் தெரியாது எனக்கு. இது என்னது இது? எப்போ ஒரு பேப்பர்ல என்னமோ எழுதி போடுவீங்க, இப்போ ஒரே நகையை போட்டு வச்சிருக்கீங்க. ஆலயங்களில் அணிகலன்கள். அப்ப முதல்லயே அப்படி எழுதி போட்டிருக்கலாம்ல. ஆலயங்களில் அணிகலன்கள். எவ்வளவு அழகா இருக்கு. இது நமக்கெல்லாம் இல்லை, கடவுள் அணிகின்ற அணிகலன்களை பத்தி இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க போல. பேசிடுவோம். இப்ப திருப்பதின உடனே லட்டு அப்படிம்போம் இல்லையா? அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, மதுரைனா மல்லிகை அப்படிம்போம். அதை விட மதுரைக்கு பல பல சிறப்பு இருக்கு. நாங்கள்லாம் படிக்கும் பொழுது ஒரு விடுகதை மாதிரி சொல்லுவாங்க. முன்னொரு ஊரின் பெயராம், முதல் எழுத்து இல்லாவிட்டால் நன்னகர் மன்னர் பெயராம், கடையெழுத்து இல்லாவிட்டால் நுண்ணிய தேனின் பெயராம், நடு எழுத்து இல்லாவிட்டால் துள்ளிடும் மானின் பெயராம். அது என்ன ஊர் அப்படிம்பாங்க. முன்னொரு ஊரின் பெயராம், முதல் எழுத்து இல்லாவிட்டால் நன்னகர் மன்னர் பெயராம். முதல் எழுத்து இல்லைன்னா துரை, மன்னர். அடுத்தது கடையெழுத்து இல்லாவிட்டால் மது, தேன். அதுக்கும் அடுத்தது நடு எழுத்து இல்லாவிட்டால் மறை, மறைனா மான். ஆக இப்படியெல்லாம் சொல்லி அந்த மதுரையை பத்தி அப்படி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பத்திரிகையில மதுரையை பத்தி ஏதாவது எழுதணும்னா தூங்கா நகரமான அப்படின்னு போடுவாங்க. தூங்கா நகரம்னாக்கா நீங்க தெரியாதனமா யார்கிட்டயோ கேட்டுட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, 24 மணி நேரமும் இட்லி கிடைக்குங்க, அதனால அது தூங்கா நகரம். இல்லை இல்லை, 24 மணி நேரம் மக்கள் முழிச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. யார் தூங்காத நகரம் அது அப்படின்னு கேட்டா, அங்க ராணியாக இருந்து அரசாட்சி செலுத்தி வரும் மீனாட்சி. அவளுக்கு பெயரே மீனாட்சி. மீனை போன்ற கண்களை உடைய. அட்சி அப்படின்னாக்க கண்கள். மீனாட்சி அப்படின்னா மீனை போன்ற கண்களை உடையவள். இந்த மீனை என்ன பண்ணுமா, மீன் கண்ணே சிமிட்டாது, அப்படியே பார்த்துக்கிட்டு தன் குஞ்சுகளை அப்படி பராமரிக்குமா, கண்ணாலேயே பராமரிக்கும். அது போல தன்னுடைய கண்களை இமைக்காமல் அந்த மீனாட்சி அம்மை தூங்கா நகரம் அப்படின்னு அதுக்கு தான் பேரு. அந்த மீனாட்சியால் பரிபாலிக்கப்படுகின்ற அந்த நகரத்தின் அவள்தான் ராணி. மதுராபுரி ஆளும் மகராணியேன் ஒரு பாட்டு உண்டு. மலையத்வஜன் பெற்ற மகத்தான தவத்தாலே மகவாக உடல் தாங்கி ஜகம்பாழ வந்தவளே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. எனக்கு இப்ப நினைவுக்கு வருது. சித்திர திருவிழாவா கோலாகலம், ஆடி சப்பரமா கோலாகலம், புட்டு திருவிழாவா கோலாகலம், இப்படி எல்லாத்துக்கும் அப்படியே கொண்டாட்டமா இருக்கும். நாங்கள்லாம் சாமி பார்க்க போகும்பொழுது வீட்டில் இருக்கிறவங்க, வயசானவங்க, வர முடியாதவங்க, சாமி பாத்தியா இன்னைக்கு என்ன சாத்திட்டு இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. என்ன சாத்தி கொண்டிருந்தார்கள் தெய்வ உருவங்கள் அப்படிங்கிறத கேட்பாங்க. அது என்ன சாத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்க தெரியாம சும்மா சாமியை பார்த்துட்டு திருவிழாவை பார்த்துட்டு வந்தா வீட்டுல திட்டு கிடைக்கும். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்ன பதக்கம் இன்னைக்கு போட்டுட்டு இருந்தா, என்ன சேலை கட்டின்னு இருந்தா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு பச்சை பட்டுடுத்தி அவ கழுத்துல அந்த நீலநாயக பதக்கம், எங்க அம்மா சொல்லுவாங்க, நீலநாயக பதக்கம் போட்டுட்டு இருந்தா. அப்புறமா அந்த கண்டபேருண்ட பட்சி அந்த அந்த பதக்கம் போட்டுட்டு இருந்தா அப்படின்னு ஒன்னொன்னா சொல்ற போது என்னுடைய பாட்டி அவங்க முந்தின காலத்துல அவங்க பார்த்ததை நினைவு வச்சு, ஓ அப்படியா, ரொம்ப அழகா இருக்கும், இவ்வளோ பெரிய சேப்பு பதக்கம், அதுல கீழே பச்சை அப்படியே கட்டி இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சரி, நம்ம நாட்டுல மட்டும் ஏன் தெய்வங்களுக்கு ஒரு தனித்துவமா நகைகள்லாம் பண்றோம்? இது யாரான்னு யோஜனை பண்ணோமா? நம்மளால அந்த நகையை போட்டுக்க முடியாது. காரணம், அது இறைவனுக்காகவே கலை நுணுக்கங்களோடு பக்தியோடு செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் அந்த ஆபரணங்கள்
ஏதோ ஒரு காலத்துல அரசன் காலத்துல தந்ததெல்லாம் பாண்டியன் முத்துச்சொருக்குன்னு இருக்கு, முத்துக்கொண்டைன்னு இருக்கு. ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு பேரு, ஒரு ஒரு கிரீடத்துக்கு ஒரு ஒரு பேரு, ஒரு ஒரு பதக்கத்துக்கு ஒரு பேரு. ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, அந்த கொடுத்த அரசனுடைய சிறப்பை கூறுகின்ற பேரோட அந்த அந்த வைர கிரீடமோ அல்லது ஒரு சிகப்பு பதக்கமோ கொண்டாடப்படுகிறது இன்றளவும். அப்புறம் அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு அடுத்த முறை அதை ஒன்று இது போடுவாங்க. அப்புறம் சுத்தி கயரெல்லாம் வச்சு கட்டுவாங்க. கல்யாணத்தன்னைக்கு ஒரு ஒரு மகுடம் கொண்டு வைப்பாங்க. அதை பார்க்கணும். அதெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். இப்போ ஒரு வைர கிரீடம் 1972 கும்பாபிஷேகம் நடந்த பொழுது ஒரு பெரிய வைர கிரீடம் சாத்தி இருக்கிறாங்க. அது இப்போ அண்மை காலத்துல. ஆனா இந்த பழைய நகைகள்லாம் பத்தி பேசணும்னா மீனாட்சி கதையை பத்தி சொல்லணும். ஒரு முறை 7ஆம் எட்வர்டு மன்னர், அதாவது வெள்ளக்காரன் நம்மளெல்லாம் ஆண்டுன்னு இருந்த பொழுது, அவர் மதுரைக்கு வந்திருந்த போது அம்மனுடைய இதை எல்லாத்தையும் எடுத்து காட்டினாங்களாம். அப்ப அவருக்கு ஒரு நீல பதக்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதான். அவர் துரைங்கிறதுனால, நாட்டை ஆண்டதுனால அவர் எடுத்து பார்த்தாராம். இதை எங்க அம்மா பார்க்கணும் அப்படின்னுட்டு, இதை நான் எங்க அம்மாவுக்கு அனுப்பி காட்டட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். அந்த பதக்கத்துல 10 நீலம் இருக்கும். நீல நாயக பதக்கம். அந்த நீலம் இப்ப எந்த வண்ணம் என்று என்னால் சொல்ல முடியல. அப்படி ஒரு அழகான இந்திர நீலம்னு சொல்லுவாங்க. இந்திர நீலம் மாதிரி அதுல 10 கல் இருக்கும். நீலநாயக பதக்கம் அவர் எடுத்து 10 தரம் பார்த்தாராம். இது ரொம்ப அழகா இருக்கு, எங்க அம்மாக்கு இதை காட்டணும்னு சொல்லி கப்பலில் பத்திரமாக அங்கேயே அனுப்பி வைத்தார்கள். நம்மளால கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியல பாருங்க. ஏன்னா அவங்க நம்மளை ஆண்டதுனால நம்மளால அதெல்லாம் கோவில் நகையெல்லாம் தர முடியாதுங்க, அவங்க வேணும்னாக்கா யாரான்னு பார்த்து வரைஞ்சு தர சொல்றேன்னு சொல்லலை. சரி, அப்படியே பத்திரமா அவங்களுக்கு போனது. விக்டோரியா மகாராணியாருக்கு ஒரு சிறப்பு உண்டு. நான் இதை சிறப்புன்னு சொல்ல மாட்டேன். எந்தெந்த நாட்டில் எதெல்லாம் உயர்ந்த பொருள்கள் இருக்கிறதோ, நகைகள் இருக்கிறதோ, அதை வாங்கி அவர் அலமாரியில வச்சுப்பாராம். எப்படி பாருங்க. அதாவது அவருக்கு அப்படி வைரத்து மேலேயும் ரத்னங்கள் மேலேயும் அப்படி ஒரு ஆசை. அவரோட கலெக்ஷன் அவ்வளோ இருக்கும். ஏன்னா பல்கேரியாலேருந்து ஏதான்னு ஒன்று நல்லா இருக்குன்னா அதை வாங்கி தன்னுடைய அலமாரியில் வச்சிருவாங்களாம். ஆக மொத்தம் அவங்களுக்கு நாங்கள் தானே ஆள்றோம், எந்த இடத்துலையும் சூரியன் அஸ்தமனம் ஆகாமல் நாங்கள் தானே ஆள்றோம், எல்லாம் என்னுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துதான். இந்த நீல பதக்கத்தை அவரிடம் காண்பித்த பொழுது, இது சாதாரண மகாராணியாகிய என்னால் இதை மாதிரியெல்லாம் அணிந்து கொள்ள முடியாது, இது ரொம்ப இறைத்தன்மை நிறைந்ததா இருக்கு, இதை நான் பார்த்துட்டேன், நீங்க திருப்பி அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படின்னா அது மீனாட்சி கழுத்தில் போட்டு கொண்டதனால் மட்டுமே மானுடர்கள் தொடுவதற்கு கூட லாயக்கில்லைங்கிற உணர்வு வருது இல்லை. இப்ப இது எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, எத்தனை ஆண்டுகளாக எத்தனை காலமாக அந்த மீனாட்சிக்கு அலங்காரம் செய்து ஒரு ஒரு வேளைக்கு ஒரு ஒரு நகை போட்டிருப்பாங்க. அப்ப அந்த இறைத்தன்மை அந்த நகைக்கும் போகும் இல்ல. அது பாத்தீங்களா, திருடன்னு சொல்லுவாங்க, நீ கோவில் நகையை திருடினாக்க உருப்படவே மாட்ட அப்படிம்பாங்க. ஆனா திருடனுக்கு எந்த நகையா இருந்தா என்ன, திருடணும் அப்படின்னு நினைச்சிட்டான்னா திருடத்தான் செய்வான். இப்ப இந்த நீலநாயக பதக்கத்தை பத்தி சொல்லணும். இது எப்படி இருக்கும்னா, நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அழகான டிசைன் இருக்கும். இதை எப்படி ஒருவன் வடித்திருப்பான், இதை எந்த ஆசாரி செய்திருப்பான், அல்லது எந்த அரசன் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பான் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அது சாதாரணமா செஞ்சிருக்க முடியாதுன்னு தோணும். ஏன்னா ஒரு ஒரு நகையும் பார்க்கின்ற பொழுது அவன் எத்தனை பக்தியும் அன்பும் கற்பனை வளமும் சேர்த்து போட்டிருப்பான் அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப நாம ஒரு ஒரு நகையா பார்க்க போறோம், வாங்க. பாண்டி முத்து சொருக்கு, முத்து உச்சி கொண்டை, முத்து மாம்பழக் கொண்டை, முத்து மாலைகள், முத்து கடிவாளம், பெரிய முத்து மேற்கட்டி, முத்து உச்சி கொண்டை, முத்தங்கிகள் ஆகிய முத்தாரங்கள், தலைப்பாகை கிரீடம், திருமுடி சாந்து, பொட்டுக்கரை, பவளக்கொடி பதக்கம், ரோமானிய காசு மாலை, ஒட்டியானம், நீலநாயக பதக்கம், தங்க காசு மாலை, பவழ மாலைகள், தங்க மிதியடிகள்,
பட்டாபிஷேக கிரீடம், ரத்தின செங்கோல், மாணிக்க மூக்குத்தி. மீனாட்சி அம்மன் கழுத்தில் அண்டபேரண்ட பட்சி, அதை கண்டபேரண்ட பக்ஷி என்றும் சொல்லுகிறார்கள். இப்ப இந்த கண்டபேரண்ட பக்ஷி மாலை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பாத்தீங்களா, இதுதான் அந்த கண்டபேரண்ட பக்ஷி அப்படின்னுட்டு. அது என்ன பக்ஷி? நீங்க கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடக அரசின் சிம்பல் இதுதான், பார்த்திருப்பீங்க. 2 தலைகள் கொண்ட ஒரு பக்ஷி அற்புதமாக ரக்கையை விரிச்சிட்டு இருக்காப்புல இருக்கும். அதுல ரத்தினங்களும் பலச வைரங்களும் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த கொண்டையில மட்டும் ஒரு பச்சை வைக்கப்பட்டிருக்கும். அற்புதமா இருக்கும். சரி, இது இப்படி என்ன ஒரு பட்சி? நாங்க ஆல்பட்ராஸ் அப்படின்னு ஒரு பெரிய பட்சி எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லலாம். இந்த கண்டபேரண்ட பட்சி அப்படிங்கிறது மனிதனோடு உருவத்தோடு சேர்ந்து சிங்கமும் சேர்ந்தது நரசிங்கம். அவன் ஹிரண்ய கசிப்புவை அழிப்பதற்காக வந்தார். அதாவது அவன் வரம் வாங்கிட்டு வந்திருந்தான், மனுஷனும் கொல்லக்கூடாது மிருகமும் கொல்லக்கூடாதுனா. மனிதன் பாதி மிருகம் பாதியா நரசிம்மர் வந்தார். வந்து அவனை கிழித்து கொன்றார். அந்த ரத்தத்தெல்லாம் அப்படி வாரி குடிச்ச உடனே, எப்பொழுதுமே ரத்தத்தை குடித்தால் காளி எப்படி அவளுக்கு உன்மத்தம் பிடித்து ஆடுவாள், அது போல ஒரு அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த நரசிம்மர் அடக்க முடியாமல் போன பிறகு பரமேஸ்வரன் சரபேஸ்வரராக வந்தார். சரப அப்படின்னாக்கா அது ஒரு புல், ஆனா அது ஒரு மிருகம், ரக்கை உள்ள ஒரு மிருகம். நீங்க பார்த்திருப்பீங்க சரபேஸ்வரர். பல பேர் பரிகாரத்துக்கெல்லாம் சரபேஸ்வரரை கும்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை கண்ட்ரோல் பண்றதுக்காக சரபேஸ்வரர் வந்து நரசிம்மர் சாந்தி ஆனார். ஆனால் சரபேஸ்வரரை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது பாருங்க, இது எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ஏவுகணையை ஒரு நாடு விடுது, இன்னொரு ஏவுகணை அதை விட ஊப்பரா நல்ல சூப்பரா இதை அழிக்கும், இது அதை அழிக்கும். இதுதான் நாட்டுல பெரிய போர் நடக்கிற போது நடக்கும் இல்லையா? அப்படி இந்த சரபேஸ்வரரை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ன உடனே அதே மகாவிஷ்ணு என்ன பண்றார், இந்த கண்டபேரண்ட பட்சியாக வருகிறார். அதற்கு 2 தலைகள். அவர்தான் கடைசியில இந்த சரபேஸ்வரரை அடக்கி சாந்தப்படுத்தி விடுறதுனால, இன்னைக்கும் கூட அவர் சாந்தப்படுத்தினதுனால இன்னைக்கும் கூட இது எல்லாரும் இந்த கண்டபேரண்ட பட்சி எல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. மைசூர் மகாராஜா பேலஸ்ல மைசூர் மகாராஜா போட்டுட்டு இருப்பாராம். அவங்களுடைய அரசு சின்னமும் இதுதான். மற்றபடி வேத பாடசாலைகளில் இதை பயன்படுத்துவார்கள். ஏன்னா இது மகா ஞானம், அதீதமான ஞானம். நமக்கெல்லாம் ஒரு தலையில இவ்வளவுதான் மூளை இருக்கும், அது 2 தலை கொண்டது. ஒன்று ஞானம்னு சொல்லுவாங்க, ஒன்று ஒரு தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. இந்த 2ஐயுமே தலையாக கொண்ட ஒரு அற்புத புல். வேற எந்த நாட்டிலையும் இப்படியெல்லாம் அவங்களுக்கு தோணி இருக்குமா? நம்ம நம்மளுடைய குணங்களையும் நம்மளுடைய உணர்வுகளையும் வச்சு அதுக்கு ஒரு மிருகமோ அல்லது ஒரு பறவையோ உருக்கொடுத்து அதை தெய்வத்திற்கு சாத்தினார்கள் என்பதுதான் ஒரு பெரிய விஷயம். இப்ப நான் சொன்ன இந்த முத்துச்சொருக்கு அதெல்லாம் நான் வாயால சொல்லி உங்களுக்கு இப்ப காட்ட முடியாது. ஆனால் நான் சொல்ல சொல்ல நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு முன்னால நாங்க சங்கரா டிவியில இதுக்குன்னே பிரத்யேகமா எடுக்கப்பட்ட படங்களை காட்டினாதான், ஓ இதுதான் முத்துச்சொருக்கா, இதுதான் பாண்டியன் கொண்டையா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நிச்சயமா பார்க்கலாம். அதுக்கு முன்னால மீனாட்சி அம்மனுக்கு தங்கத்துல செருப்பு இருக்கு தெரியுமா? ஷூஸ். ஏங்க மீனாட்சி தங்கத்துல ஷூஸ் போடுவாங்களா அப்படின்னு கேட்டாக்க போடுவா. யார் அவங்களுக்கு எந்த ராஜா பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க, மதுரை பக்கத்துல கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த ரோசுதோரை இருக்கிறாருல்ல, ரோசுதோரை அவருதான் இந்த மீனாட்சிக்கு நவரத்தனம் பதிச்சு அப்படி பூட்ஸ் போட்டாங்களாம், பூட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ரொம்ப படிக்காதவங்களுக்கு இது தெரியும், ஆனா யார் போட்டாங்கன்னா ரோஸ் அப்படிம்பாங்க. ரோஸ் இல்ல, அவர் ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிறவர் அங்க கலெக்டரா இருந்தார். அவர் கலெக்டராக இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இந்த கோவில்ல என்ன அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்கு, மக்கள் அப்படி போறாங்க, அப்படி திருவிழா கொண்டாடுறாங்கன்னு அவர் முதல்லலாம் அது அப்படியே ஒரு வேடிக்கையா பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறமா அவ தான் எங்களெல்லாம் காப்பாத்துறா, அவ தான் எங்களுக்கு அம்மா, சொக்கநாதர் தான் அப்பான்னு மக்கள் நம்புறத பார்த்த பிறகு, ஏன்னா இது
டோட்டலி ஏலியன் டு தெம் இல்லையா? நமக்குன்னா நம்ம இதுலயே ஊறி இருக்கோம், சாமியா அம்மையே அப்பான்னு தான் சொல்றோம். அவங்களுக்கு இதெல்லாம் புதுசா இருந்த பொழுது ஒரு முறை அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துதான், அங்க கலெக்டர் பங்களால, கலெக்டர்னாக்கா அந்த மாவட்டத்தை பூரா அவர் தான் பார்த்துக்கணும். அங்க நல்லது கெடுதல் எது நடந்தாலும் அங்க இங்கிலாந்துக்கு இவர் தான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஒரு தூரம் பெரிய மழை, இடியும் பின்னலுமா பெரிய மழை. அப்ப ரவுஸ் பீட்டர் நினைக்கிறாராம், இது என்னடா அது, நதியில வெள்ளம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது, இந்த மக்கள்லாம் தண்ணியில கஷ்டப்படுவாங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைச்ச பொழுது, இவரு அவ்வளோ தவிக்கிறார் கலெக்டருங்கிறதுனால, மக்களோடைய அக்கறை கொண்டவர். அதனால அந்த நேரத்துல ஒரு 3 வயசு குழந்தை பச்சை பாவாடை கட்டி கொண்டு வந்து ரவுஸ்ன்னு அவரை பேரை சொல்லி கூப்பிட்டு கையை பிடிச்சு தர 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 தரன்னு இந்த வீட்டை விட்டு வெளியில இழுத்துட்டு வந்துருச்சு. அவர் ராத்திரி தூங்கிட்டு இருந்தவர் எழுந்து வராரு. ஒரு பெரிய இடி, பெரிய மின்னல் அப்படியே அந்த அவர் தங்கி இருந்த அந்த கலெக்டர் பங்களாவில் விழுந்து தூள் தூள் ஆயிடுச்சு. அப்பதான் நினைச்சாராம் இவருக்கு, ஒண்ணுமே புரியலையா, என்னடா நம்ம தலையிலெல்லாம் விழுந்திருக்கும். அப்ப இந்த பொண்ணு யாருன்னு கேட்டா அவ அப்படியே போய் மறைஞ்சு போயிட்டா. அடுத்த நாளைக்கு இவர் என்ன சொல்றாரு, கொஞ்சம் மழையெல்லாம் விட்டுடுச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு, நான் ராத்திரி படுத்திருந்தேன், நான் ரொம்ப கவலைப்பட்டேன் இந்த மக்களை பத்தி. ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்தா, சின்ன பொண்ணா இருந்தா, பச்சை பாவாடை கட்டியிருந்தா, நிறைய நகை போட்டிருந்தாலாம் சொன்ன உடனே அது வேற யாருமே இல்லை, எங்க மீனாட்சி தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா அப்படியான்னு சொல்லி அவர் அவ்வளவு அப்படியே உருகி போயிட்டாராம். அதுல இருந்து என்ன பண்ணுவாராம், குதிரையில இப்படி வந்து அந்த 4 வீதியும் குதிரையில போவாராம். அந்த ஊர்ல குதிரையில போறது 2 பேர் தான், ஒண்ணு மீனாட்சி, ஒண்ணு இவர். அந்த வந்துட்டு கோவிலுக்குள்ள வரமாட்டாராம், செருப்பை கழட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்று அவர் என்ன பேசுவாரோ தெரியாது. மக்கள்லாம் பார்த்துருக்குறாங்க. அவர் அந்த குதிரையை விட்டு இறங்கி அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டு, இங்கேருந்து பார்த்தா தெரியும், மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டும் ஒரு அற்புத படைப்பு. இங்கே நீங்கள் ரோடில் நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டலக்ஷ்மி மண்டபம், அந்த மண்டபம், பொத்தாமரை, அதெல்லாம் தாண்டி துவஜஸ்தம்பம், அங்கே படியேறி அங்கே உள்ள மீனாட்சி கிட்ட எரியிற விளக்கு தெரியும். இங்கேருந்து அவ்வளவு தூரம் தெரியும். அவர் என்ன நினைச்சுப்பாரோ அப்படி வேண்டிப்பாராம். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீனாட்சியை. மீனாட்சிக்கு என்னமோ செய்யணும்னு அவர் நினைச்சார். இந்த மீனாட்சிக்கு காலணி செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அந்த மக்கள்லாம் சரி, அவர் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சிருக்கிறாங்க. மீனாட்சியோட அந்த பாதரட்சைகள் அத்தனை ரத்தினங்கள் பதித்து அப்படியே கண் கோடி வேண்டும் அதை பார்ப்பதற்கு. அந்த மீனாட்சி காலோட அது அப்படி அம்ஜாப்புல ஷூஸ் பண்ணினாங்க. எல்லாரும் கேட்டாங்க, எங்க ஊர்ல ஒரு குழா விளக்கு போட்டோம்னா கூட, நான் சொல்றது டியூப் லைட்டுங்க, இந்த டியூப் லைட் போட்டா கூட அதுல வந்து சேஷம்பட்டி சின்னதுரை அப்படின்னு எல்லாரோட பேரும் எழுதி அங்க வெளிச்சமே வெளியில வராத அளவுக்கு இன்னார் உபயம்னு எழுதிப்பிடுவோம். எங்க ஊர்ல பேர் எழுதுறது வழக்கமுங்க, நீங்க ஏதானு உங்க பேரை எங்க போடலான்னா, என் பேரெல்லாம் போடக்கூடாது அப்படின்னாரா. இல்லை, வரலாறு சொல்லணும்ல, ரவுஸ் பீட்டர்னுட்டு ஒரு துரை இருந்தாரு, அதனால அது வேணும் இல்லை அப்படின்னுட்டு அவரை கேட்ட பொழுது, நான் இதை மீனாட்சி காலில் போட்டுண்டு நடப்பா அப்படின்னுட்டு தானே நான் வந்து பண்ணியிருக்கேன், அடியில் எழுதிருங்க, ரவுஸ் பீட்டர் துரை அன்புடன் இதை வந்து அர்ப்பணித்திருக்கிறார் அப்படின்னு எழுதுங்க. இன்னைக்கும் மீனாட்சி செருப்பு அந்த ஷூஸோட அடியில் இது பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா என்னுடைய பெயர் அவள் அது மிதித்து கொண்டு போகட்டும்னுட்டு. இப்படியெல்லாம் ஒரு துரை இருந்திருக்கிறாருன்னு ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கும் சொல்லுவாங்க பீட்டர் துரை அப்படின்னாக்கா, பீட்டர் பாண்டியன் எங்க மதுரை பக்கத்துல நிறைய பேருக்கு பேர் இருக்கும், ஆனா அவங்க ஹிந்துவா தான் இருப்பாங்க. கேட்டா அந்த பீட்டர் துரை மாதிரி அவன் நல்லா வரட்டுங்கிறதுக்காக தான் பீட்டர் பாண்டியன் வச்சிருக்கிறோம் அப்படிம்பாங்க. பீட்டர் பாண்டியன் அப்படிங்கிற பேர் உண்டு. அப்புறமா என்ன பண்ணாரா, மீனாட்சி எப்ப குதிரையில வருவா அப்படின்னு அவர் பார்த்திருக்காரு. மீனாட்சி அம்மன் 5ஆம் நாள் குதிரையில் ஏறிக்கொண்டு, தங்க குதிரையில் ஏறிக்கொண்டு வேடுபரிக்கு வருவார்கள் அப்படிங்கிறது அவர் பார்த்துருக்கார். பார்த்துட்டு அவருக்கு மனசுல ஒரு சின்ன கலக்கம், இப்ப நானும் தான் குதிரையில ஏறி உட்காந்து சவாரி பண்றேன். அந்த குதிரையில சவாரி பண்ணும்பொழுது நம்ம திரைப்படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த ராஜாக்கள்லாம் குதிரையில ஏறி உட்காந்து அதை காலை வந்து சேணம்னு சொல்லுவாங்க தெரியுமா, குதிரைக்கு ஒரு சேணம் போட்டிருக்கோம், அந்த கால் வைக்கிறதுக்கு ஸ்டிரப்
அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே, அந்த ஸ்டிரப், அது இல்லாம உட்கார முடியாதே. மீனாட்சிக்கு அந்த ஸ்டிரப் இல்லையே, தங்க செருப்பு போட்டிருக்கா, குதிரையில வரா, ஆனா காலுக்கு அந்த ஸ்டிரப் இல்லாட்டா அது சரிப்பட்டு வராதே, அவளால வசதியா போக முடியாதேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாளைக்கு கோவில் ஸ்தானிகர்கள் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மீனாட்சிக்கு ஸ்டிரப் பண்ண வேண்டாமா, அவ கால் அப்படி வச்சுட்டு போக வேண்டாமா, இல்லாட்டா கஷ்டமா இருக்கும். அதாவது மீனாட்சி உண்மையிலேயே வாழ்கின்ற ஒரு தெய்வம்ங்கிறத அவர் நம்ப ஆரம்பித்தார். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு காப்பாற்றப்பட்டதுனால ஒரு நன்றி. அவ்வளவு அழகா அந்த ஸ்டிரப் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அதுல சிகப்பு, பச்சை, மரகதம், மாணிக்கம், புஷ்பராகம், வைடூரியம் அத்தனையும் பதிச்சு, இப்ப நீங்க இந்த படத்தை பாப்பீங்க, அந்த ஸ்டிரப்பே அவ்வளவு அழகா இருக்கும் மீனாட்சிக்காக. இந்த ஸ்டிரப் அப்படின்னு நான் சொன்னேனே, அதுக்கு நல்ல தமிழ் வார்த்தை உங்களுக்கு கிடைக்கலையான்னு நீங்க யோஜனை பண்ணலாம். தொங்கும் பாதாங்கிகள், பாதந்தாங்கிகள் அப்படிங்கிறாங்க. ஸ்டிரப் அப்படிங்கிற வார்த்தைக்கு குதிரை சேணத்திலிருந்து தொங்கும் பாதம் தாங்கிகள், அதான் அம்மனுக்கு அளித்தார் அப்படின்னு நான் சொல்லணும். அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா லண்டனுக்கு போறீங்களா, திருப்பி இங்கிலாந்து போறீங்களான்னு கேட்ட பொழுது ரவுஸ் பீட்டர் சொன்னாராம், நான் இங்க நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த மீனாட்சி தான், அதனால நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ன பொழுது, மதுரையில கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு தேவாலயத்தில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அடக்கம் செய்யப்பட்ட பொழுது அவர் சொன்னாராம், என்னுடைய முகத்தை மீனாட்சி அம்மன் கோவில் பக்கமாக திருப்பி வையுங்கள் அப்படின்னுட்டு. இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவர் கிறிஸ்தவரானபடியினால் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடலையும் மீனாட்சி அம்மன் கோவில் பக்கமாக என் முகத்தை திருப்பி வையுங்கள். அவர் 18 வருஷம் அங்க இருந்ததுனால இந்த மீனாட்சி பட்டணத்தோட ஒண்டி போன ஒரு துறை ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிற வார்த்தை சொன்னாலே கோவில் எல்லாம் அந்த நகைகள் போட்டாலே ஒரு சொல்லுவாங்க ஊர்ல, பாரு அந்த பதக்கம் முத்துச்சருக்கு போட்டிருக்காங்களா, அங்க பாத்தியா நீலநாயக்க பதக்கம், அது பத்தியா காலில் பத்தியா சேணம், குதிரைக்கு சேணம் கட்டுவாங்களே அது பாத்தியா அப்படின்லாம் சொல்லுவாங்க. எல்லாவற்றிலும் உயர்ந்த நல்ல பசும் பொன்னில் மிக உயர்ந்த மாணிக்க கற்களையும் மரகத கற்களையும், அதனாலதான் அங்கிருந்து படையெடுத்து வந்த முகலாயர்கள் நம்ம கோவிலெல்லாம் கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்ததே எதுக்காக தெரியுமா, அந்த நகைகள் வேற எங்கேயுமே கிடையாது. அவ்வளவு பக்தியோடையும் கலை நுணுக்கத்தோடும் வேலைப்பாடுடன் வேற எந்த கோவிலிலோ எந்த ஊரிலோ செய்யப்பட்டதில்லை. எந்த ஒரு நகையும் நம்ம ஊர் நகைகளுக்கு ஈடாகாது அப்படிங்கிறதுக்காக தான் கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கு வருவாங்க. அப்புறம் இந்த முடிசூட்டு விழா நாள்ல பட்டாபிஷேகத்தின் பொழுது கிரீடம் அது 197 சவரன், சிவப்பு கற்கள், வைரங்கள், மரகதம், நீலக்கல், புஷ்பராகக்கல். இது அப்பாஜி ராயர் அப்படிங்கிறவர் நன்கொடை கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் ரத்தனம் பதித்த செங்கோல், சிவப்பு நிற கற்கள், மாணிக்க கற்கள், விலை மதிப்பற்றவை, பூனைக்கண், வைடூரியம், வைரங்கள், மரகத கற்கள், முத்துக்கள், நாயக்க வம்சத்தின் தலை சிறந்த மன்னரான திருமலை நாயக்கரால் நன்கொடை வழங்கப்பட்டது. அடுத்தது காசு மாலை, நாணய சங்கிலி, 198 சவரன்கள், பவள பாறைகள், முத்து மற்றும் சிகப்பு கற்கள், நீலக்கல் மற்றும் புஷ்பராகம், கோமேதகம், முத்து முகலாய கிரீடம் அது 164 சவரன், முத்துக்கள், சிவப்பு நிற கற்கள், மரகத பலச்ச வைரங்கள். பலச்ச வைரம் அப்படிங்கிறது பட்டை தீட்டப்படாத வைரத்தை பலச்ச வைரம் அப்படிம்பாங்க. அதில் முகங்கள் நிறைய இருக்காது, பட்டையா இருக்கும், ஆனா ஒளி ரொம்ப அழகா இருக்கும். அது இயற்கையானது. திருமுடி சாத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது முடி அலங்காரத்திற்கு 121 சவரன், சிவப்பு கற்கள், வைரங்கள், நீலக்கல், மரகதங்கள், முத்துக்கள், வைடூரியம், பூனைக்கண் கற்கள், பொட்டுக்கரை பவளச்சங்கிலி, நீண்ட பவளச்சங்கிலி, வாகன பதக்கங்கள், நாகர் ஒட்டியானம். இப்படி மீனாட்சிக்கு அணிவிக்கப்படும் நகைகளை பார்க்கும் பொழுது அம்மையும் அப்பனுமாக நம்மை காக்கின்ற தெய்வங்களின் அழகு மனதில் ஆனந்தம் தருகிறது. ஆக மதுரையில மீனாட்சி கையில இருக்கிற செங்கோல் பார்க்கணும். அவளுக்கு பட்டாபிஷேகத்தன்னைக்கு ஒரு மகுடத்தை சாத்தி கையில ஒரு ரத்தன செங்கோலை கொடுப்பாங்க. மகாராணி மாதிரியே உட்கார்ந்து இருப்பா. இன்றளவும் ஆளுகிறாள், இன்றளவும் மக்களை காக்கிறாள்.
மதுரைனுக்கு வந்துட்டோம்ண்டாக்க எப்படியோ பொழைச்சுக்கிடுவாங்க அப்படிம்பாங்க. மதுரைக்கு வந்துட்டா அவன் கெட்டு போக மாட்டான். தங்கை மீனாட்சிக்கு இவ்வளவு நகைகள், நம்ம எல்லாத்தையும் விலாவாரியா அந்த பாதம் தாங்கிகள்லேருந்து அவளுடைய ஷூஸ்லேருந்து எல்லாம் பார்த்தோமே. அப்ப அண்ணனுடைய நகை இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். மீனாட்சிக்கோட நகையே இவ்வளவு அழகா இருக்கு. அவளை விட அழகான ஒரு அண்ணன் இருக்கானே, எந்த அண்ணனை சொல்லலாம்? காஞ்சிபுரம் வரதனோட நகையை பேசலாமா, இல்ல ஸ்ரீரங்கத்து மன்னனை பத்தி பேசலாமா, இல்ல எல்லாத்தையும் பேசலாமா, மேல்கோட்டையை பத்தி பேசலாமா? பாருங்களேன், எனக்கு மனசுல நகைன்ன உடனே இந்த கோவில் எல்லாம் அப்படி அலமோதுது மனசுல. ஏதாவது ஒண்ணு நீங்க நினைச்சுக்கிடுங்க, நான் வந்து சொல்ல போறேன் உங்களுக்கு.